யார் நீங்க? என்ன வேணும்? என் பேர் தமிழ். நான் ஜனமா ஃபேமிலில இருந்து வரேன். சொல்லுங்க சிஸ்டர். உங்க ஃப்ரெண்டு பிரபு இருக்காருல்ல, அவருக்கு தான் என்னோட நாத்தனாரை கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். பிரதர், உங்களுக்கு பிரபுவை பத்தி தெரிஞ்ச விஷயத்த சொல்றீங்களா? என்னங்க விஷயம்? இல்ல, வழக்கமா ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கறோம்னா மாப்பிள்ளைய பத்தி விசாரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். பிரபுவை பத்தி விசாரிச்சா யாருக்குமே தெரியல. நீங்க அவர் கூட ஸ்கூல்ல படிச்சதா சொன்னாங்க. அதான் உங்ககிட்ட கேட்கலாமேன்னு வந்தேன். சிஸ்டர், அவனை பத்தி எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. அந்த ராஸ்கலை பத்தி யோசிக்க கூட எனக்கு பிடிக்காது. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. பிரதர், ப்ளீஸ் ஒரு நிமிஷம். சிஸ்டர், நான் தான் சொல்றேன்ல, உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவனை பத்தி பேச எனக்கு விருப்பமே இல்லை. தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. ப்ளீஸ் பிரதர், இது ஒரு பொண்ணோட லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம். உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை என்கிட்ட சொல்லுங்க ப்ளீஸ். இப்போதைக்கு அவன் எங்க குடும்பத்துல ரொம்ப நல்லவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அத பார்த்து எல்லாரும் எங்க வீட்டு பொண்ண அவனுக்கு கட்டி வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னா அவனை பத்தின உண்மையெல்லாம் தெரியணும். ப்ளீஸ் பிரதர், உங்களை நம்பிதான் வந்திருக்கேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பிரதர். உண்மையை சொல்லணும்னா அவன் எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது. அவன் ஒரு சைக்கோங்க. எங்க என்னாச்சு? ஐயோ அம்மாமா, யப்பா, என்னாச்சு? என்ன தமிழ் இது? ஒன்னதான் ஜனாம அந்த குடும்பத்தோட சொத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ இப்படி பண்ணலாமா? எப்படி? பிபி ஏறி போய் கிடக்கு. எவ்வளவுதானா? என்ன இவ்வளவுதான் சொல்ற? 200 தாண்டும் போலமா? ஜானுக்கு போடுற மாத்திரைய உனக்கு போடுற மாதிரி உருவாக்கிறாத. எனக்கு பிபி எல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாரும் சேர்ந்துதான் ஏன் பிபியை ஏத்துறீங்க? நானா? நான் என்ன பண்ண? பின்ன என்ன? உங்க தங்கச்சிக்கு தப்பான ஒருத்தனோட கல்யாணம் நடக்க போகுதுன்னு எங்கேயாச்சும் கொஞ்சமாச்சும் பதட்டம் இருக்கா? நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சமாச்சும் சப்போர்ட் ஆச்சு பண்றீங்களா? தமிழ், நாம 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிறது தெரிஞ்சாலே பிரச்சனை ஆயிடும். உனக்கு எத்தனை தடவை சொல்றது தமிழ்? நான் தான் ஃப்ரெண்ட் நம்பர் வாங்கி கொடுத்தேன்ல, அது ஹெல்ப் இல்லையா? தமிழ், ரூமுக்குள்ள வரும்போது இந்த பிரச்சனை எல்லாம் வெளியில கரட்டி போட்டுட்டு வா, சரியா? நீ ஸ்ட்ரெஸ் ஆகி பேச பேச அது எனக்கு தொத்திக்கிட்டு எனக்கு பிபி ஏறுது. சரி, நீ முதல்ல சாப்பிடு. சாப்பாடுங்க? இரு, எடுத்துட்டு வரேன். கறி குழம்பா? ஹலோ, சொல்லுங்க மேடம். எங்க இருக்கீங்க? பக்கத்துல வந்துட்டேன் மேடம். 5 மினிட்ஸ்ல வந்துருவேன். ஓகே. ஜனமா 5 மினிட்ஸ்ல வந்துருவாரு. ஜனமா, மேடம் வாங்க பிரதர். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வாங்க. நான் நேத்து உங்ககிட்ட வந்து பேசினல, பிரபுவை பத்தி கூட நீங்க என்கிட்ட நிறைய சொன்னீங்கல்ல, அதெல்லாம் அந்தோ இங்க நிக்கிறாரு. இவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. தம்பி. மேடம், உங்களுக்கு பிரபுவை தெரியுமா? நல்லா தெரியும் மேடம். அவனும் நானும் ஸ்கூல்ல ஒன்னாதான் மேடம் படிச்சோம். பிரபுவோட கேரக்டரை பத்தி சொல்ல முடியுமா? கேரக்டர்னா எப்படி கேக்குறீங்க? அவன் நல்லவனா கெட்டவனா? அவன் பிஹேவியர்ஸ்லாம் எந்த மாதிரி? அவனுக்கு ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் இருக்கா? அந்த மாதிரி. இதெல்லாம் நான் ஏன் கேட்குறேன்னா, என் தங்கச்சி அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். ஒரு அண்ணனா மாப்பிள்ளைய பத்தி தெரிஞ்சுக்கணும்ல. பிரதர் சொல்லுங்க, ஏன் யோசிக்கிறீங்க? நேத்து என்கிட்ட சொன்னீங்கல்ல. நீங்களும் ஒரு ஃபேமிலியோட இருக்கிறவர் தானே. உங்க ஃபேமிலியில இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீங்க தான் மனசு வைக்கணும். எங்க வீட்டு பொண்ணை காப்பாத்துறதுக்கு வேற வழியே இல்ல. இப்போ நீங்க மட்டும்தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை. ப்ளீஸ் பிரதர், தயவு செஞ்சு சொல்லுங்க. என்ன மேடம் சொல்றீங்க? சார், பிரபு ரொம்ப நல்லவன் சார். அவனை மாதிரி ஒரு கேரக்டர் நீங்க பார்த்திருக்கவே முடியாது.
மாமா அவர் வேணும்னே போய் சொல்றாரு. தமிழ் பாத்துக்கலாம் வா. ம். வா. பிரபு என்கிட்ட பேசின ஃபுல் கால் ஹிஸ்டரியும் இதுல இருக்கு. தமிழ் இங்க வா. அத்தை, இத பாரு எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு அத்தை, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குன்னா சும்மா பார்த்துட்டு சொல்லுவியா? கழுத்துல வச்சு பாரு. எதுக்கு அத்தை இதெல்லாம்? அட போட்டு பாருங்கறல்ல. அத்தை, எதுக்கு அத்தை இதெல்லாம்? போட்டுக்கோ. சூப்பரா இருக்கு. சரி, இத நான் இவளுக்கு எடுத்து கொடுக்க போறேன். நல்லா இருக்கு. அத்தை, எனக்கு எதுக்கு அத்தை இதெல்லாம்? இங்க பாரு, நீ பெரிய குடும்பத்து பொண்ணு, எப்ப பார்த்தாலும் சிம்பிளாவே இருக்க. கல்யாணத்துக்கு வரவங்கலாம் என் மக கழுத்துல என்ன இருக்குன்னு பாக்குறத விட என் மருமக கழுத்துல என்ன இருக்குன்னு தான் பாப்பாங்க. இதெல்லாம் தான் எங்க கௌரவம். நான் சொல்றத கேளு. உனக்கு வேற எது பிடிச்சிருந்தாலும் பாரு, நம்ம எடுத்துடலாம். அத்தை கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். என்னங்க? இல்ல, நம்ம பொண்ணுக்கு நகை எடுக்க வந்தோம். அது ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? இருக்குங்க. அதான் மாப்பிள்ளையும் பொண்ணு பாத்துட்டு இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? நடக்கட்டும் நடக்கட்டும். தமிழ், உன் மாமியார் இவ்வளவு மாறுவான்னு நான் நினைக்கவே இல்ல. நான் எப்ப தப்பா இருந்தேன் இப்ப மாறுறதுக்கு? ஏய், நான் ஐயோ இருக்க- மாமா, அட அத்தை போதும், சண்டே எல்லாம் வேண்டாம். நீங்க பர்ச்சேஸ் பாருங்க. ம்? சரி சரி, வாங்க, வாங்க. அங்க போலாம். வா. அக்கா, இந்த நீலக்கல்லு வச்ச நெக்லஸ் என்ன விலை? தமிழ், அது நீல கலர் கல் கிடையாது, ப்ளூ சஃபயர். உங்களுக்கு எப்படி இது பார்த்த உடனே ப்ளூ சஃபர் டைமண்ட்னு தெரியுது? ஏன்? ரொம்ப ப்ரீஷியஸான டைமண்ட், ரொம்ப காஸ்ட்லி. நீங்க மிடில் கிளாஸ், அப்படி இருக்கும்போது பணக்காரங்களுக்கு தான் அதெல்லாம் பார்த்த உடனே தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கே.